you have two options. Either digital marketing மூலியமா huge income earn பண்ண முடியும், or you will be replaced and pushed out of the street. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. லாஸ்ட் வீக் ஐ காட் அ மெசேஜ், ப்ரோ கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு இருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிஜமாவே ஃபியூச்சர் இருக்கா, இந்த ஃபீல்ட் சேச்சுரேட்டட்னு சொல்றாங்க அண்ட் நிறைய ஏஐ டூல்ஸ் வேற வந்துருச்சு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணலாமா வேணாமா, தட்ஸ் வாட் இஸ் டவுட். நீங்களும் இந்த கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. Myself Mazhar, I'm a growth marketer. I help marketers and business owners like you to grow your business and career faster with result-driven strategies. If you're into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. Digital marketing ஒரு நல்ல career-ஆன்னு கேட்டீங்கன்னா, yes, it's still a good career, but only for the right people. Because every businesses is now online. எல்லா businesses-உமே AI implement பண்ண start பண்ணிட்டாங்க in their marketing efforts. For this reason, low skills and repetitive works எல்லாமே just few AI tools and agents மூலமாவே automate பண்ண முடியுது. ஸோ இதனாலேயே கம்பெனிஸ் நிறைய people ஹையர் பண்ணாம they are focusing on a hybrid model. ஹைப்ரிட் மாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, லோ ஸ்கில் ரிசர்ச் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க்ஸ் இதெல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு ஃபார் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷன் அண்ட் ரிசல்ட் டிவன் ஒர்க்ஸ்க்கு எல்லாமே they are hiring a smarter people who can bring results to the table and also must have experience in AI automation and workflows. Now the game is serious. Still social media post பண்ணிட்டு chat GPT content copy paste பண்ணிட்டு random SEO works and outdated backing strategies work பண்ணிட்டீங்கன்னா, I'm sorry, this is a wake up call for you to get serious in your career or business. Few of you digital marketing இப்போ தான் career start பண்றீங்கன்னா ரேண்டமா 50-70,000 கோர்ஸ் கொடுத்து அவுடேட்டட் சிலபஸ் லேர்ன் பண்ணாம ஃபியூச்சரிஸ்டிக்கா உங்களோட கெரியரை பிளான் பண்ணுங்க. லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், லீட் ஜென்ரேஷன் ஆர் பெய்ட் ஆட்ஸ் வித் AI agents and automation. இதை பேஸ் பண்ணி இருக்க கோர்சஸ்ல போய் என்ரோல் பண்ணுங்க. Definitely you will start seeing better results in terms of jobs, freelancing opportunities or kickstarting your own business venture. Just think about it. Let's talk about salary. Salaries வரும்போது 3 lakhs per annum இருந்து 36 lakhs per annum வரைக்கும் உங்களால earn பண்ண முடியும். And salaries depends on 4 different factors. First, experience. நீங்க ஒரு experienced person இருந்தீங்கன்னா உங்களோட salary அதிகமாக இருக்கும். பட் இதுவே நீங்க ஃப்ரெஷராக இருக்கும்போது obviously உங்களோட salary கம்மியாக தான் இருக்கும். And second, location. Tier 1 cities like Chennai, Hyderabad, Mumbai இந்த மாதிரி cities வரும்போது உங்களோட salary அதிகமாக இருக்கும். பட் இதுவே Tier 2 or Tier 3 cities ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட salary கம்மியாக இருக்கும் when compared to Tier 1 cities. And third, company. ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட salary கம்மியாக இருக்கும். பட் இதுவே ப்ராடக்ட் ஆர் டெக் கம்பெனிஸ் ஆர் எல்ஸ் US based ரிமோட் ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட salary அதிகமாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த ஃபோர்த் ஃபேக்டர் AI skills. AI agents and workflow automation ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா டிபிக்கல் salary hikes விட 20-30% extra salaries and hikes இருக்கும் when compared to the person who don't know how to use AI in their marketing efforts. ஆல்ரெடி நான் சேல்ஸ் டொமைனில் இருக்கேன், இல்லை டிசைனராக இருக்கேன், ஆர் எல்ஸ் ஏதோ ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கூட எடுத்துக்கலாம். இனிஷியலாக நான் சேல்ஸில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னோட கெரியர் ஸ்விட்ச் பண்ணேன். ஸோ த திங் இஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை, ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கிரிட்டிக்கல் திங்கிங், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் பிஸ்னஸ் நாலேஜ் இது 3 தெரிஞ்சால் போதும், இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பூட் கேம்ப்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வந்திருக்காங்க. ஸோ த திங் இஸ், கெரியர் டிரான்சிஷன் வரும்போது நீங்கள் வரி பண்ணணும் அவசியமே இல்லை, ஈஸியாகவே உங்களால் லேர்ன் பண்ண முடியும். பட் இதில் ஹார்ட் ட்ரூத் என்னன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பேர் லேர்ன் பண்ணுறாங்க, இதனாலேயே இந்த இண்டஸ்ட்ரி ரொம்பவே க்ரௌடடாக இருக்கு. அண்ட் லேர்ன் பண்ணுற 80% ஆஃப் பீப்புளுக்கு பேசிக் நாலேஜ் தான் இருக்குது, தட்ஸ் வை தே ஆர் நாட் கெட்டிங் பிளேஸ். அண்ட் இதனாலேயே அவங்களோட ஜாப்ஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ இதை எப்படி தான் ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யூ மஸ்ட் பில்ட் எ போர்ட்ஃபோலியோ டு ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் த க்ரௌட். சர்டிஃபிகேட்ஸ் ஆர் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர், எந்த யூஸுமே இல்லை. யூ ஜஸ்ட் நீட் அ ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ தட் கண்டைன்ஸ் கேஸ் ஸ்டடிஸ், கேம்பெயின் ரிசல்ட்ஸ், லேண்டிங் பேஜ் யூ பில்ட், ஆட்ஸ் யூ ரேன் and then the real figures. இந்த மாதிரி உங்களோட ஒர்க்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணும்போது ஈஸியாக ஜாப்ஸ், ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிராப் பண்ண முடியும். மோர் ஓவர் எவ்ரி 1 or 2 months டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் பி அவுட்டேட்டட். கேம்பெயின்ஸ் ஃபெயிலியர் ஆகும், கன்சிஸ்டண்டாக ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அட் த சேம் டைம் டைட் டெட்லைன்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திங்க் அபவுட் இட். மோர் ஓவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், லேர்ன் த ஃபண்டமெண்டல்ஸ். யூடியூப்லேயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அதுவே சஃபிஷியன்ட் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு. செகண்ட், மாஸ்டர் ஒன் ஸ்கில். என்டையர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணாமல் SEO, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், லீட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க. தேர்ட், போர்ட்ஃபோலியோ. சர்டிஃபிகேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட ஒர்க்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணுங்க. ஃபோர்த், AI ஏஜென்ட்ஸ்.
ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன் அண்ட் ரிசர்ச் ஓரியன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். 5th, மென்டார்ஷிப். சூஸ் யோர் மென்டார். பிகாஸ் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் என்னன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் க்ரோ ஆகிறதுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் எஜுகேட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next one. Until then, Mazhar signing off.